எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துறேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. சங்கீதம் 2:8 கர்த்தர் இந்த வருஷத்துக்கு நம்ம கொடுத்தார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். ஜாதிகள்னா தேசங்கள், மனிதர்கள், ஆத்துமாக்கள். அப்போ சரியான நபர்களை நமக்காக முன்குறிச்சிருக்கிறார். பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். எல்லைகள்னா இடங்கள். அப்போ சரியான இடங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். சரியான நபர்கள், சரியான எல்லைகள். அப்போ இதை சுதந்திரிக்கிறோன்னா நமக்கு தேவ ஞானம் அவசியமாக இருக்கிறது. சாலமோன் வாழ்க்கையிலேருந்து நம்ம அதை தான் கற்றுக்கொண்டோம். ஞானத்தை அவன் தேவனிடத்தில் கேட்ட பொழுது மற்ற எல்லாவற்றையும் ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானத்தின் மூலமாக மற்ற எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுக்கிறதை சுதந்திரித்து கொண்டார். இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஞானம் புதிய ஏற்பாட்டில் 3 விதமான ஞானத்தை குறித்து, தேவ ஞானத்தை குறித்து சொல்லுகிறது. அதை தான் நாம் ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது விதமான ஞானம், அது கிரேக்கத்தில் சொஃபியா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மறைந்திருக்கிற உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளுதல். கண்களினால் காண முடியாத சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, சூழ்நிலையை கடந்து கர்த்தர் காரியங்களை பேசுவார். அதனால தான் காண்கிற உலகத்தை நாம் நம்பி வாழக்கூடாது, நோக்கி வாழக்கூடாது. பவுல் சொல்கிறார் இல்லையா, ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆகையினால் காண்கின்ற உலகத்தை பார்த்து நம்ம முடிவெடுக்கக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. கடினமாக இருக்கிறது, சவாலாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்காமல், காணாத உலகம், அந்த காணாத உலகத்தை கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கணும். கர்த்தர் வச்சிருக்கிற நன்மையை பார்க்கணும். சங்கீதம் 27ன்னு நினைக்கிறேன், தாவீது சொல்கிறார், ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். அந்த சங்கீதம் 27ல் ஆரம்பத்தில் அவருக்கு இருந்த சூழ்நிலையை அவர் சொல்கிறாரு, சத்துருக்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில், அப்படியே தின்னுறணும், மென்னுறணும், அழிச்சிடணும் அப்படின்ற சூழ்நிலை அவருக்கு வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் அவர் சோர்ந்து போகக்கூடிய நேரம், ஆனால் சோர்ந்து போகலை. காரணம், அவருக்கு இந்த ஞானத்தை தேவன் கொடுத்துருந்தார். இந்த சொஃபியா ஞானம், தேவனுடைய வார்த்தையை அனுப்பியிருந்தார். அந்த வார்த்தையை அவர் நோக்கி பார்த்திருந்தார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை, அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவர் சொல்கிறார். சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? அப்போ ஆண்டவர் தனக்கு வெளிச்சம், அவர் உயிருக்கு அவர் தான் பாதுகாப்பு, கேரண்டி. இந்த ஒரு வெளிப்பாடு, மறைப்பொருளுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு அவர் அறிஞ்சிருக்கிறார். திரைக்கு பின்பாக நிற்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும் ஞானம் இருந்ததுனால அவருக்குள்ளார ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் சத்துரு என்னை அழிச்சிட முடியாது, கர்த்தருடைய நன்மையை நான் பார்க்க போகிறேன், நான் தீர்க்காயுசோடு இருப்பேன் அப்படின்றத காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால். அப்போ அந்த ரெவலேஷன் அவருக்கு வந்ததுனால, அந்த வெளிப்பாடு இருந்ததுனால, அந்த வெளிப்பாடு என்ன செய்கிறாரு? விசுவாசிக்கிறார். விசுவாசிக்காமல் போயிருந்தான்னா நான் கெட்டு போயிருப்பேன், அவன் என்னை தின்னு போயிட்டுருப்பான், என் சத்துரு சூழ்நிலைகள் என்னை
ஒன்றுமில்லாமல் செய்திருக்கும். ஆனால் இப்போ சூழ்நிலை ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. நான் இப்பொழுது நிலைத்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. அது உங்களுக்கும் அப்படியே ஆகும். அதுதான் அந்த சங்கீதம் 27 ஆரம்பத்தில் அதுக்கு பின்னாடி சொல்கிறார். பட்சிக்க என நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். சத்துரு இடறி போயிட்டான், விழுந்துட்டான். ஆனால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் சத்துரு இடறி விழுந்து போவான், நீங்கள் நிற்பீர்கள். சொஃபியா ஞானம் என்றால் இதுதான். அடுத்தது சுனேசிஸ் என்கிற ஞானத்திற்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற 2வது வார்த்தை, கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை சுனேசிஸ். சுனேசிஸ்னால் அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். புரிதல் அல்லது ஒரு காரியத்தை தெளிவாக ஆராயக்கூடிய தன்மை. அப்போ இந்த 2வது விதமான ஞானத்தை கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தும் போது அதை நாம் தியானிக்க 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 என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து, பழம் பார்த்தா அழகாக இருக்குது, பக்கத்தில் வச்சா நல்ல வாசனை வருது. ஆனால் அதை புழியும்போது, அந்த பிழியும் பொழுது தான் அந்த ஜூஸ் வருது. ஆரஞ்சை பிழியும்போது அது மாதிரி தான் நம்ம கர்த்தர் கொடுக்குற அந்த வெளிப்பாடை தியானிக்க தியானிக்க அது நம்மோட கலக்க ஆரம்பிக்கிறது, நம்ம சிந்தையோட கலக்க ஆரம்பிக்கிறது. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், முக்கியமாக யோசுவா 1:8 நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு சொல்கிறாரு. இரவும் பகலும் நீ அதை தியானிச்சா நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த புத்திமான் என்கிற வார்த்தை எபிரேயத்தில் தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருந்தாலும், பழைய ஏற்பாடை கிரேக்கத்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. அது பேர் செப்டுவாஜின்ட் அந்த வெர்ஷன். அப்போ அந்த மொழிபெயர்ப்பு பேர் செப்டுவாஜின்ட். அதில் அந்த சுனேசிஸ் என்கிற வார்த்தைக்கு தொடர்புள்ள ஒரு வார்த்தை சுனமாய் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா, காரியங்களிலே ஜெயம் பெற செய்கிற ஞானம். இது எப்படி வருது? எந்த சூழ்நிலையை நான் எதிர்நோக்கினாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியாக நான் காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆவியானவருடைய உதவியோடு தியானிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஞானம் இந்த சுனேசிஸ் என்கிற ஞானம். ஹல்லேலூயா. 3வதாக கடைசி விதமான ஞானம், இதை தான் நாம் அதிகமாய் பார்க்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். இந்த இடத்துல நாம் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து உண்டாகிற தூதன் சொன்ன வார்த்தையை, ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசித்தோம். அங்கே நாம் கவனிக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி. ஸோ கீழ்ப்படியாதவர்களை, அல்லது இங்கிலீஷில் பார்த்தா த டிஸ்ஒபீடியன்ட், கீழ்ப்படியாதவங்க என்று சொல்லும்போது தேவன் இதை சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க, இப்படி நம்ம இதுக்குரிய அர்த்தங்களை சொல்லணுன்னா, நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணுன்னா, எதுக்குமே மசியாதவங்க. அதாவது
ஆண்டவருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்காதவங்க, அன்பர்சுவேடபிள், விசுவாசம் இல்லாதவர்கள், ஃபெய்த்லெஸ். நிறைய தடவை என்ன சொன்னாலும் விசுவாசம் அவங்களுக்கு உள்ளார வரவே வராது, விசுவாசிக்க மாட்டாங்க. திரும்ப பழசே தான், பழைய கதையே சொல்லுவாங்க. பழைய சாம்பாரை ஊற்றுறதுன்னு சொல்கிற மாதிரி விசுவாசம் இல்லாதவங்க. அதுபோல் தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஆகையினால் இந்த மாதிரியான மக்கள், விசுவாசம் இல்லாதவர்கள், தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுடைய காரியங்களுக்கு ஒரு மனதில்லாத மக்கள். ரட்சிக்கப்படாதவங்களும் இதில் இருக்கிறாங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான நிலையில். அப்போ இப்பேற்பட்ட மக்களுக்கும், இந்த விசுவாசம் இல்லாதவர்களுக்கும், தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள், அதனால் அவங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. கீழ்ப்படியாதவர்கள்னு அழைக்கிறது வேதம். அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சுருக்கார் பாருங்க. என்ன திட்டம் வச்சுருக்காரு? ஆனால் இவங்களை எப்படி மாற்றி இவங்க வாழ்க்கையையும் எப்படி நன்மையாக்குறது, வளமாக்குறது, ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஒருவேளை இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய மனசில் சில காரியங்கள் தோன்றலாம், சில நபர்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார். கடினமானவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள், அப்பேற்பட்ட விசுவாசம் இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களையும் தேவன் மாற்ற அவர் வைத்திருக்கிற திட்டம்தான் என்னன்னு பார்க்கும்போது, இவர்களுக்கு நீதிமான்களுடைய ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ பெரிய இருதயம் பாருங்க. நீதிமான்களுடைய இருதயத்திற்கு நேராக, ஞானத்திற்கு நேராக அவர்களை திருப்பி, அப்போ தேவன் அவர்களை திருப்ப விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானத்தை தேவன், இந்த மூன்றாவது விதமான ஞானம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அது பேர் ஃப்ரெனசிஸ், PHRENESIS. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், PHRENESIS, ஃப்ரெனசிஸ். ஃப்ரெனசிஸ் என்றால் பாருங்க, இந்த கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷில் எப்படி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, worst ஆஃப் த பஞ்சுன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே ரொம்ப ஒன்றுமே செய்ய முடியாத கேட்டகரி, ரொம்ப லாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆட்கள். ஒருவேளை அவ்வளோ மோசமாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்ம இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களையும் கூட மாற்றக்கூடிய ஞானம் இந்த ஞானம். அப்போ நமக்கு இந்த ஞானம் நிச்சயமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஞானம். ஃப்ரெனசிஸ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் மைண்ட் செட், மனப்பான்மை. மைண்டு செட், ரெண்டு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. மனம் பான்மை, மனம் பாங்கு அப்படின்னு தமிழ் சொல்லுவோம். மனப்பாங்கு, மைண்ட் செட், செட்டாக இருக்கிற ஒரு மைண்டு. மனப்பாங்கு என்றால் இப்படி தான். அந்த மனப்பாங்கு அப்படின்ற அந்த காரியத்தினுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், a fixed mental attitude that predetermines a person's response to situations
அண்ட் இஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். ரொம்ப அழகான ஒரு விளக்கம். மைண்ட் செட் என்றால் அகராதி கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், எந்த ஒரு சூழ்நிலையையும், எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் அதற்கு உரிய பதில் மாத்திரம் அல்ல, எந்த ஒரு சூழ்நிலையையும் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும் ஒரு ஆற்றல். எந்த சூழ்நிலையும் சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு சந்திக்கிற எந்த சூழ்நிலைக்கும் சரியான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு, ஃபிக்ஸட் மென்டல் ஆட்டிடியூட், ஒரு மனநிலை. இது ரொம்ப அழகாக இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவை என்னமோ கேள்வி கேட்டு பார்க்குறாங்க. அவர் எப்படியாவது ஒன்று கோபப்படுத்திடணும், இல்லை அவர் எப்படியாவது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல வச்சிடணும், இல்லை அவர் எப்படியாவது சிக்க வச்சிடணும். ஆனால் அவருக்கு பாருங்கள், அவங்க என்ன பேசினாலும் கடைசியில் அது ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பிடிக்க ஆள் அனுப்புகிறாங்க. யோவான் 7 அது கூட சொல்லுது. பிடிக்க போனவெல்லாம் திரும்ப சொல்கிறான், இந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை, போர்ச்சேவர்கள் சொல்கிறான். உடனே அவங்கள அனுப்பின வேதப்பாரகர்லாம் சொல்கிறாங்க, இன்னும் நீங்களும் போய் அந்த மனுஷன் வலையில் சிக்கிட்டீங்களா, அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ எதுவுமே அவரை அசைக்க முடியவில்லை. என்றால் அவர் மனப்பாங்கு எப்படின்னா, பிதாவானவர் தன்னை எப்படி காரியங்களை பார்க்க வேண்டும் என்று வைத்திருந்தாரோ அப்படி தான் பார்க்குறார். அதாவது அவர் சொல்கிறாரு, என் நேரம் வர வரைக்கும் யாருமே எதுவுமே என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது ஒரு மனநிலை. அது என்ன நடந்தாலும் சரி, தேவனால் வைத்திருக்கிற என்னுடைய நேரம் வருகிற வரைக்கும் எப்பேற்பட்ட சவால் வந்தாலும் அதை நான் ஜெயிப்பேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை நான் மேற்கொள்வேன். எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி நான் மரிக்க வேண்டிய நிலை வரும் பொழுதும், மரித்தாலும் பாதாளம் சென்றாலும் 3ஆம் நாள் உயிரோட எழும்புவே. அதுதான் ஃப்ரெனசிஸ். அதை எப்போ சொல்கிறாரு? முன்னாடியே சொல்லிடுறார். அதாவது எதுவுமே என்னை தோற்கடிக்க முடியாது. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஆகையினால் எதுவும் என்னை வீழ்த்த முடியாது. என்னை அனுப்பின பிதா என்னிலும் பெரியவன் சொல்கிறார். அந்த பிதா என்னுள் இருக்கிறான்னு சொல்கிறாரு. ஆகையினால் என்ன சம்பவித்தாலும், என்ன வந்தாலும், என்ன நேர்ந்தாலும் நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார அந்த மைண்ட் செட். அதுதான். அதனால தான் அவரை எதுவுமே அசைக்க முடியல. பாரு, கேள்வி கேட்டாங்க, தூண்டி கோபமூட்டுறதுக்கு எவ்வளோ தூண்டுதல் செய்தார்கள். வேற என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. எதுவும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இவ்வளோ பண்ணி அவரை சிலுவையில் அடிக்கிறாங்க. சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் என்ன பாருங்க, எவ்வளோ மனவேதனைகள் இருக்கும். பிலாத்து இப்படி செய்தான், கை கழுவிட்டான். யூதாஸ் காரியோத் தன்னை காட்டி கொடுத்தான். பேதுரு அவரை மறுதலித்தான். அந்த போர்ச்சேவர்கள்லாம் அவரை அடிக்கிறாங்க, காரி உமிழ்கிறாங்க. பிரதான ஆசாரியர்லாம், நீ உன்னை காப்பாற்றிக்க முடியும்னா இறங்கி வா, சிலுவையை விட்டு என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிற முதல் வார்த்தை, அவருடைய மைண்ட் செட்டை பாருங்கள்.
அந்த ஞானம் ஃப்ரெனசிஸ் ஞானம், அதாவது தேவன் பார்க்கிற வண்ணமாக ஒரு சூழ்நிலையை பார்த்து தேவன் கொடுக்கிற ஒரு பிரதி உத்திரத்தை அந்த சூழ்நிலையில் கொடுப்பது. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார். எப்படி பாருங்க, எல்லாரையுமே மன்னிச்சு அவர் மனசில் ஃப்ரீ ஆயிடுறார். மனசில் ஃப்ரீ ஆயிடுறார். எல்லாரையும் தூக்கி யூதாசு, பேதுரு, அடித்தவன், கட்டினவன், முதுகில் வாரில் அடித்தவன் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸ் சொல்கிறார், இவங்க எல்லாருக்குமே என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு தெரியல, இவங்களை மன்னிச்சிருங்க. அப்படின்னா நான் மன்னிச்சிட்டேன், நீங்கள் மன்னிச்சிருங்க பிதாவே. தேவன் எப்படி பார்க்கிறார், அதுதான் முக்கியம். மேட்டர் அங்கே தான் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன அப்படி நடத்திட்டாங்க. தேவன் பார்க்கிற வண்ணமாக பார்க்க கற்றுக்கிட்டோன்னா நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், அதுதான் இந்த ஃப்ரெனசிஸ் ஞானம். அந்த ஞானத்துக்குள்ளார தான் கர்த்தர் இப்போ நம்மளை கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த ஃப்ரெனசிஸ் ஞானம், இந்த தேவன் பார்க்கிற வண்ணமாக சூழ்நிலையை பார்த்து தேவன் பதில் கொடுக்கிற வண்ணமாக சூழ்நிலையின் மத்தியில் பதில் கொடுக்கிற அந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆமென். அந்த கிருபையை தேவன் தருவாராக. கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஆச்சரியமாய் நாம் இந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆகையினால இதை பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஆனால் இதில் நாம் பார்க்கிற ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு. இப்படி கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதிமான்களுடைய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறார் பாருங்க. அப்போ கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவங்க, விசுவாசிக்காதவங்க, இப்படி புறக்கணிக்கிறவர்கள், சத்தியத்தை, இவங்களையும் ஆண்டவர் நேசித்து இவங்களுக்கு ஒரு பிளானை வச்சு இவங்களுக்கும் இந்த நீதிமான்களின் ஞானம். அப்போ நீதிமான்கள்னால் அவங்களுக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானம் என்ன? ஃப்ரெனசிஸ். அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை. தேவன் பார்க்கிற வண்ணமாக சூழ்நிலையை பார்த்து தேவன் அந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவாரோ அப்படியே நானும் செயல்படுவேன். ஹல்லேலூயா. இது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்ம தியானிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா தியானிக்கிறதன் மூலமாக. ரெண்டாவது, தியானிக்கிற வார்த்தையை வாயை விட்டு அறிக்கை செய்யணும். வாயை விட்டு அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. உதாரணமாக, இந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, தேவனால் பிறந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ நம்ம சொல்லணும், அதை தியானிக்கணும். அப்போ நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லலை, ஜெயித்தீர்கள். ஏனெனில் என்ன, எப்படி அது ஜெயித்தீர்கள்னு எப்படி சொல்கிறது? இனிமேல் தான் நாளைக்கு இருக்கிற பிரச்சனையை நாளைக்கு தானே சந்திக்கணும். அதுதான் இல்லை, பிரச்சனையை சந்திக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பெரியவர். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிறவர் நாளைக்கு வர பிரச்சனையை, வாழ்க்கையில் நாளைக்கு வர பிரச்சனையை அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டார். இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனையை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிச்சிட்டார். அடுத்த மாதம் பார்க்க போகிற பிரச்சனையை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிச்சிட்டார். அவர் ஜெயித்த பொழுது அவருக்குள்ளே நான் இருந்தேன். இப்பொழுது
நான் அவரை ஏற்றுக்கொண்டதனால் ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார். ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் தோற்று போவதில்லை. நான் தோற்று போவதில்லை. நான் சூழ்நிலைகளினால் கட்டுப்படுத்தப்படுவது இல்லை. அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஆவியான அந்த வார்த்தையை கொடுத்தாரு. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. என்ன இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், துதிச்சிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. காரணம், எனக்கு ஃப்ரெனசிஸ் ஞானம் இருக்குது. ஏனென்றால் தேவன் எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. எல்லாம் எனக்கு அடங்கி தான் ஆகணும். எல்லாம் காரணம், எல்லாம் அவருடைய கால்களின் கீழே என் சூழ்நிலைகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். நீதிமான்களுடைய ஞானத்தை தருகிறார். தேவன் பார்க்கிற வண்ணமாக சூழ்நிலைகளை பார்க்கவும், தேவன் செயல்படுகிற வண்ணமாக சூழ்நிலைகளில் செயல்படவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரார். நன்றி அப்பா. அது அப்படியே சொல்லுங்க. தேவன் பார்க்கிற வண்ணமாக என் சூழ்நிலைகளை நான் பார்ப்பேன். தேவன் செயல்படுகிற வண்ணமாக என் சூழ்நிலைகளில் நான் செயல்படுவேன். தேங்க்யூ ஜீசஸ். திரும்ப சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீங்க பார்க்கிற வண்ணமாக பார்க்க, நீங்க செயல்படுகிற வண்ணமாக செயல்பட, சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்காமல் சூழ்நிலைகளின் மேலே ஜெயம் எடுக்கிற அந்த ஃப்ரெனசிஸ் ஞானம், அந்த தெய்வீக ஞானம், அந்த நீதிமான்களுடைய ஞானம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். நெகேமியா 52 நாட்கள் அலங்கத்தை கட்டி கொண்டிருந்த போது சன்பல்லாத்தும் தொபியாவும் பயமுறுத்தினார்கள். சூழ்நிலைகள் பயமுறுத்துச்சு. அவரை அழித்திருவோன்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் சொல்றார், என்னை போல் ஒத்த ஒரு மனுஷன் ஓடி போவானோ? என்னை போல் ஒத்த ஒரு மனுஷன் ஓடி போவானோ? அதுதான் நீதிமான்களுடைய ஞானம். காரணம், அவருக்கு தெரிஞ்சிச்சு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன், இருக்கக்கூடிய பிசாசோ, இருக்கக்கூடிய சூழ்நிலையோ எதுவுமே இருக்க முடியாது. எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபியுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ரீந்திரா லீக்ரபா சந்திர தியாந்திரபா. ஒவ்வொருவரை ஆவியான் நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். Receive the mighty anointing. வல்லமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில நிரம்புங்க, நிரம்புங்க. தேங்க்யூ லார்ட். விடுதலை, விடுதலை எல்லாருக்குள்ளறையும் ஆண்டவரே, இந்த ஞானம் கட்டவிழ்க்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்யறதுக்காய்